நம்ம அந்த முன்னணி நிலவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 91 இடங்களில் பாஜக கட்சி மட்டும் முன்னிலை பெற்றிருக்கிறது. தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா. நிதிஷ் கட்சிக்கு 82 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜேடியு பின்னுக்கு தள்ளி தனிப்பெருங்கட்சியாக உருவெடுக்கிறது பாரதிய ஜனதா. பீகாரில் அதை பார்த்துட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நம்மோட இணைகிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன், நீங்கள் எப்படி இதை பகுப்பாய்வு செய்கிறீங்க? இது ஒரு மாபெரும் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வெற்றி எதனால் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோம்னா 48% தேசிய ஜனநாயக கூட்டணியும், இந்தியா கூட்டணி மகாகட்பந்தன் வந்து 38% இருக்குது. 10% மார்ஜின் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய சுமார் 200 சீட்டில் தற்போது வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருப்பதாக தெரிகிறது. அதில் 91 பாஜக, 82 ஜேடியு, 21 சிராக் பாஸ்வான் தலைமையிலான கட்சி. இதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ இது 3 விதமாக இந்த கூட்டணிக்கு இவ்வளோ பெரிய இமாலய வெற்றி கிடைப்பதற்கு 3 காரணங்களாக நான் பார்க்குறேன். சரியாக தப்பாக கூட இருக்கலாம். ஒன்று, பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது. தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சா? ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. ஏன்னா என்றைக்குமே பெண்களோட வாக்கு நீங்கள் ஒரு டேட்டாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் கடந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கான அந்த கம்பேரிசன் மட்டும் பார்க்கலாம். பெண்கள் வாக்கு எவ்வளோ மாறி இருக்குன்னு. 2010லேருந்தே பீகாரில் பெண்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு. ஆமாம், நீங்கள் இல்லை, நான் அந்த இதோட மட்டும் நான் சொல்கிறேன். ஃபேஸ் 1ல் பெண்கள் 69% வாக்களிச்சிருக்காங்க, ஆண்கள் 61%. ஃபேஸ் 2ல் பெண்கள் 74%, ஆண்கள் 64%. ஸோ ஃபேஸ் 2ல் 10% ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருந்தாங்க. நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் 71%, ஆண்கள் 63%, சுமார் 8% பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் இது கம்பேரிசனாக நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனை பார்த்தாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. பெண்கள் பொதுவாகவே பீகாரில் ஒரு 2-3% ஆண்களை விட அதிகமாக வாக்களிப்பாங்க. ஆனால் இந்த முறை சுமார் 8% அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 6% வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. நீங்கள் ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா கூட, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த முறை ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா கூட 6% ஸ்விங்காக இருக்குது. ஸோ 2-3 தான் சில மூத்த பத்திரிகையாளர்களே கணிச்சாங்க. அது இந்தியா கூட்டணிக்கு மாறுனா அந்த ஸ்விங் 2-3% தான். நீங்கள் அந்த ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 6% அதிகமாக இருக்குது. பெண்கள் சதவீதம் கடந்த எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை பெண்கள் வாக்கு சதவீதமும் 6% அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நெட்டாக நம்ம பார்க்கும்போது அந்த 6% இங்கே அப்படியே ஸ்விங்காக இருக்குமான்னு கேட்டால் நமக்கு அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக வரல, வந்தால் தான் தெரியும். பட் நம்ம ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்கிறோம். ஸோ முதல் பெண்கள் வாக்கு, இரண்டாவது கூட்டணி சிராக் பாஸ்வான் வந்து மீண்டும் இந்த கூட்டணிக்கு வந்தது ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர், மூன்றாவது எஸ்ஐஆர். ஸோ முதல் 2 வந்து பாஜக கூட்டணிக்கு சாதகமாகவும், அந்த எஸ்ஐஆருங்கிறது இந்தியா கூட்டணிக்கு பாதகமாகவும் இருக்குது. எந்த செக்டாரை எஸ்ஐஆர் பாதிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஒரு 40 லட்சம் வாக்குகள்னால் நீங்கள் ரஃபாக ஒரு 240 தொகுதியில் போட்டிங்கன்னா 15,000 வாக்குகள் நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு தொகுதிக்கு 15,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ் இருக்குல்லங்க, ஒரு 25% அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ், நம்ம அதை மட்டுமே எடுத்துக்கலாமே. அந்த முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸ் மட்டும் எடுத்தால் கூட அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணியை விட முஸ்லீம் வாக்குகள் பொதுவாகவே இந்தியா கூட்டணிக்கு போகும். அது பாஜக தலைமையிலான இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போகாதுங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு இதாக இருக்குது. அது அதனால தான் பிஜேபி எங்கேயுமே முஸ்லீம் கேண்டிடேட்டை நிறுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட இந்த டைம் முஸ்லீம் வாக்குகள் 25% அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பார்த்தோம்னா மொத்தம் 34 தொகுதிகள். இந்த 34 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க. 4 தொகுதிகளில் தான் மகாகட்பந்தன் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படி இது ஏன் இது நம்ம சொல்லலாம், யாதவ் ப்ளஸ் முஸ்லீம்ங்கிறது தான் ஆர்ஜேடியோட வாக்கு வங்கி. அதுக்கு கவுண்டர் போலரைஸ் ஆகக்கூடிய மற்ற சமூகங்கள் ஒன்றாக வரும். அதன் காரணமாக தான் ஆர்ஜேடி தொகுதி நம்ம பொதுவாகவே எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு மேஜர் ஸ்லைடு இருக்குது பாருங்க. முஸ்லீம் 25% அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் மகாகட்பந்தன் வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே முன்னணி நிலவரத்தில் இருக்காங்கன்னா, அப்போ அங்கே தான் வந்து இந்த இந்தியா கூட்டணி சார்பில் இங்கே முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள், அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு எவ்வளோ பெரிய தோல்விங்கிறாங்க. இதை நம்ம இன்டெப்த்தாக படிக்கணும். பட் நம்ம ஒரு முஸ்லிம்கள் ஓட்டு தேவையில்லைன்னு கூட அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றதையும் பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அதனால தான் ஸோ முஸ்லீம் 25% அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 30 இடங்களில் முன்னணியில் இருக்கிறார்கள்.
மகாகட்பந்தன் வெறும் 4 இடங்களில் தான் முன்னணியில் இருக்காங்கன்னா, அதுவும் முஸ்லீம் கேண்டிடேட்டை நிறுத்தாம அவங்க முன்னணியில் இருக்கும் போது தான் இதெல்லாம் இந்த சந்தேகத்தை முன்வைப்பதாகத்தான் இந்தியா கூட்டணி சார்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பட் அதை நம்ம இன்டெப்த்தாக நம்ம படிக்கணும். பட் இந்த 3 காரணிகள் தான் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றி பாஜக கூட்டணிக்கு. நான் என்னோட கருத்து, ஒன்று பெண்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுத்தது, இரண்டாவது சிராக் பாஸ்வான் அவர் ஒரு காஸ்ட் அர்த்தமேட்டிக்கில் ஒரு அழகான ஒரு கூட்டணியை கட்டமைச்சு உருவாக்குனது, மூன்றாவது இது இந்தியா கூட்டணியோட கேம்பெயின் பெருசாக எடுபடலின்னு நான் பார்க்குறேன். வெறும் எஸ்ஐஆர், வெறும் அந்த வாக்கு திருட்டை மட்டுமே முன் வச்சு ஒரு கேம்பெயின் நடத்தியதாக தான் நான் பார்க்குறேன். அது பெரிதாக எடுபடவில்லை என்று. பிரதமர் ஒரு 15 முறை வந்தார்ல, ராகுலும் கிட்டத்தட்ட அது ஈக்குவல் 15 முறை அங்கே பண்ணியிருக்காரு. இவரோட தேஜஸ்வியோட சேர்ந்து டிராவல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் ஆற்றுல குதிச்சு அப்படிப்பட்ட காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எடுபடலையாங்க? காங்கிரஸ் அங்கே ரொம்ப மைனர் பிளேயருங்க. காங்கிரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 65 தொகுதியில் போட்டி போட்டாங்க. இப்போ 4 தொகுதிகள் தான் லீடிங்கில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே ஆர்ஜேடியை முன்வைத்து மட்டுமே தான் காங்கிரஸ் அங்கே அந்த எலெக்ஷனை சந்திச்சு. காங்கிரஸ் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல, அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஆர்ஜேடிக்கு சாதகமாக வரும். அதான் இப்போது ஏன் ஜேடியு பிஜேபியில் சிராக் பாஸ்வான் நம்ம ஏன் ஃபோர்ஸ் மல்டிப்ளையருங்கிறோன்னா, ஜேடியு இபிசி வாக்குகளை கொண்டு வராங்க, பிஜேபி அப்பர் காஸ்ட் ஹிந்துத்வா அந்த அப்பர் காஸ்ட் வாக்குகளை பிஜேபி கொண்டு வராங்க. சிராக் பாஸ்வான் தான் அங்கே இருக்கக்கூடிய தலித் வாக்குகளை கொண்டு வருகிறார். அதனால தான் சிராக் பாஸ்வான் அவங்க ஃபோர்ஸ் மல்டிப்ளையருங்கிற அந்த கூட்டணியில். இந்த கூட்டணியில் காங்கிரஸ் அதை தான் பண்ணியிருக்கணும். ஆர்ஜேடி முஸ்லீம் ப்ளஸ் யாதவ் வாக்குகளை கொண்டு வந்தால், காங்கிரஸ் தான் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ப்ளஸ் தலித் வாக்குகள், அதாவது பட்டியலின மக்கள் அந்த வாக்குகளை கொண்டு வந்திருக்கணும். காங்கிரஸ் அதை செய்ய தவறி இருக்காங்கிறது நமக்கு இதில் தெரியுது. அதனால தான் காங்கிரஸில் ஒரு பெரிய டிராகிங் ஃபேக்டராக பார்க்குறோம். தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா பேராசிரியர் ராமசீனிவாசன் நம்மோட இணைகிறார். வணக்கம் திரு ராமசீனிவாசன். ஒரு மகிழ்ச்சி மனநிலையில் இருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை சார், உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே சார்? தொடரலாம் ராமசீனிவாசன். ஹலோ, தொடர்ந்து பேசலாம். நீங்கள் பீகார் தேர்தல் முடிவுகள் அதனுடைய வெற்றிக்கு பல காரணிகள் இருக்கு. மிக முக்கியமான காரணம் மத்தியில் ஆட்சி செய்கிற மாண்புமிகு பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியும் அவரது பிரச்சாரமும், மாநிலத்தில் முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு இன்னும் மக்கள் மத்தியில் பெருமளவு நல் மதிப்பை பெற்றிருக்கிற நிதிஷ்குமார் அவர்களும் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்று இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவங்க. அதற்கப்புறம் இரண்டாவது காரணி, எங்கள்கிட்ட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியோட நல்ல அரித்மெட்டிக்ஸோடு இருந்த ஒரு பலமான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணிக்குள்ளே எங்கேயுமே முரண்பாடுகள் இல்லை, விரிசல் இல்லை. நீங்கள் மகாகட்பந்தன் பார்த்தீங்கன்னா அவங்களால சீட் ஷேரிங்கே முடிக்க முடியல. யார் முதலமைச்சர்னு அறிவிக்கிறதுலேயே அவங்களுக்கு தாமதமாச்சு. யார் துணை முதலமைச்சர்னு அறிவித்ததுக்கப்புறம் அந்த கூட்டணியில் பெரிய விரிசல் வந்தது. 12 இடங்களில் அந்த கூட்டணி கட்சிகளே ஒன்றுக்குள்ளே ஒன்று எதிர்த்து அவங்க போட்டிட்டாங்க. பிரச்சாரத்தில் எது முக்கியமான இஷ்யூன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஓட்டு திருட்டை பற்றி பேசுகிறாரு. தேஜஸ்வி யாதவ் அதே மேடையிலிருந்து ஓட்டு திருட்டு பேசாதீங்க, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுங்கன்னு ராகுல் காந்திக்கு தேஜஸ்வி யாதவ் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். அவங்க மக்களோட கனெக்ட் ஆகவே இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் தேர்தல் கமிஷனில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக அகற்றப்பட்டிருக்கு. அதில் 23 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போனவங்க, 30 லட்சம் வாக்காளர்கள் பீகாரை விட்டு வேறு மாநிலங்களுக்கு வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தவங்க, ஒரு 3-5 லட்சம் பேர் ஒரே வாக்காளருக்கு 2-3 இடங்களில் ஓட்டு இருக்கிறவங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு 5-6 லட்சம் வாக்குகள் அவங்க கிளைம் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு எடுத்து விட்டாச்சு, ஆனால் கிளைம் பண்ணல, வரவே இல்லை. அது காரணம் என்னென்னா, அதுக்கு என்ன இன்ஃபரன்ஸ் நாம் புரிஞ்சுக்கலான்னா, அவங்க கள்ள குடியேறிகள், இல்லீகல் மைக்ரண்ட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பீகாரில் வாக்காளர் பட்டியல் முழுமையாக சரி செய்யப்பட்டதனுடைய விளைவு தான் சரி செய்யப்படாத நிலையிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. சரி செய்யப்பட்ட பிறகு லேண்ட்ஸ்லைடு வெற்றி, மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனால் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஒரு காரணம். ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம் இருக்குது, யோக ஜாதகம். அவர் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்கும். அதனால் இந்த பீகார் வெற்றியினுடைய பங்கில் ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் ஒரு ஷேர் கொடுக்க விரும்புகிறேன். எஸ்ஐஆர் பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு இருக்கீங்க. இப்போ மோடி அலையோ நிதிஷ் அலையோ இல்லாமல் எஸ்ஐஆர் அலை அப்படிங்கிறதா நான் உணர்ந்துக்கலாமா? மோடி அலை நிதிஷ்குமார் அலை இல்லைன்னு எப்படி இவ்வளோ வெற்றி வர முடியும்? சராசரியாக பல இடங்களில் 20,000 to 25,000 வாக்குகள் வரைக்கும்
அதிகமாக பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு முன்னால் பேசும்போது கூட இப்போ ஒரு பேனலிஸ்ட் ஐயா சொன்னாங்க இல்லையா, முஸ்லீம்கள் வாக்கு, யாதவர்கள் வாக்கு அப்படிலாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. நீங்கள் வந்து ஜேவிசி ஸ்ரீராம் மாதிரி அந்த போல் அனலிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க, யாதவ சமுதாயத்தினுடைய வாக்குகளில் 20-25% வாக்குகள் என்டிஏக்கு வந்திருக்கு. சீமாஞ்சல் அப்படிங்கிறது தான் பீகார்லேயே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதி சீமான்கள் தான். ஒட்டுமொத்த பீகாரில் 18% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதில் இந்த சீமாஞ்சல் பகுதியில் தான் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. அங்கேயே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ முஸ்லீம் ஓட்டுன்னா அது ஆர்ஜேடிக்கு போகும், யாதவ் ஓட்டுன்னா அது தேஜஸ்வி யாதவுக்கு போகும், தலித் ஓட்டுன்னா அது காங்கிரஸுக்கு போகுது. எல்லாம் மித்துங்க, தி கன்ஸ்ட்ரக்டட் மித் தட் யூ ஹவ் கிரியேட்டட். அதெல்லாம் உடச்சிருந்துருக்கு. முஸ்லீம்கள் மட்டுமே இருக்கிற பல சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி, நிதிஷ்குமார் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கு. எப்படி வெற்றி பெற்றிருக்கு? அப்போ சிறுபான்மை வாக்குகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்திருக்கு. சார், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் பாஜக கட்சி சார்பில் ஏன் அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை ஏன் நிறுத்த பாஜக கட்சி தயங்குதுன்னு தான் புரியல. பாஜக காங்கிரஸ் முஸ்லீம்களுடைய வாக்கு வேண்டான்னு கூட பிரச்சாரத்தில் பேசினதை பார்த்தோம் சார். முஸ்லீம்களுடைய ஓட்டு வேண்டாம்லாம் யாரும் பேச, முஸ்லீம்களுடைய ஓட்டு வேண்டாம்னா முஸ்லீம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்படிலாம் இல்லை. இப்போ நான் திமுகவுக்கே ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக நண்பர் இருக்காரான்னு தெரியல, நான் ஓபியில் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் ஏன் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு சீட்டே கொடுக்கல? திமுக ராஜ்யசபாவில் யாரோ ஒரு எம்பி ஆக்குறீங்க, ஏன் லோக்சபாவில் சீட்டு தர மாட்டேங்கிறீங்க? 40 சீட்டில் ஒரு சீட்டு கூட திமுகலேருந்து இஸ்லாமியருக்கு ஏன் கொடுக்கல? மகாராஷ்டிராவில் காங்கிரஸோ என்சிபி கட்சியோ இஸ்லாமியருக்கு ஏன் சீட்டு தரல? ஏன் சீட்டு தரல? ஒரே ஒரு பிஜேபி கொடுக்கலன்னா அது முஸ்லீம்களுக்கு எதிராக, திமுக ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய முஸ்லீம் லீக் இருக்காங்க சார். திமுக கொடுத்துச்சா? அதான் கேள்வி. கூட்டணி கட்சி கொடுத்தது கணக்கு. திமுக கொடுத்துச்சா? திமுக தாங்க கிளைம் பண்றீங்களா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான், இஸ்லாமியர்களுக்கான அவங்களுக்கு சாம்பியன் நாங்க தான் சொல்றீங்களா? நீங்க சீட்டு கொடுக்கலன்னு கேட்கிறேன். இது அப்படி இல்லை. இன்னைக்கு ஜென்யூனா சிந்திக்கிற இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள் திமுக இந்த கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க, இஸ்லாமியர்களோட வாக்கு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது, நீங்க கடந்த முறை எஸ்ஐஆருக்கு முன்பே உங்களுடைய அணிதான் வெற்றி பெற்றாங்க. ஆனா வெற்றி அப்படின்னாலும் 1% தான் மகாகட்பந்தன் கூட்டணிக்கும் என்டிஏவுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு நடந்த ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னீங்க மோடி அலை இல்லாமல் எப்படி சாத்தியப்பட்டிருக்கும் அப்படின்னீங்க. ஆனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்கள் பேச்சின் தொடக்கத்திலே நீங்கள் குறிப்பிட்டு பேசினது. அந்த எஸ்ஐஆர் தான் இவ்வளவு பெரிய வித்தியாசத்துக்கு காரணமானு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா எந்த வாக்காளர் எங்கேருந்து நீக்கப்பட்டார், எத்தனை சதவீதம் நீக்கப்பட்டார், எத்தனை வயதுக்கு இடைப்பட்டவர் நீக்கப்பட்டார், அவரோட பேர் என்ன, இப்படி எந்த விதமான டேட்டாஸும் யாருக்கிட்டேயுமே கிடையாது. அந்த சந்தேகத்தை தான் முன்வைக்கிறாங்க. அது நீங்கள் எலெக்ஷன் சார், அதை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கேட்டால் தெரியும். எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு பூத்துலையும் BLA 2ன்னு இருக்காங்க. BLA 2ன்றவங்க அந்த கட்சி சார்பான நிர்வாகிகள், அதை எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிலையும் ஒரு BLO இருக்காங்க. அவங்க அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிற அதிகாரி, அவங்க BLOன்னு இருக்காங்க. அவங்ககிட்ட விரிவான பட்டியல் இருக்குது. யாருன்னு தெரியலன்னா இதெல்லாம் என்ன பேச்சு? உங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து கொடுப்பாங்களா? காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை போய் பார்த்து இதெல்லாம் நாங்கள் திருத்திருக்கோங்க, உங்கள் ஒப்புதல் வேணும் எஸ்எம்ஏன்னு சொல்லி கொடுப்பாங்களா எலெக்ஷன் கமிஷன்? உங்கள் BLA 2லாம் ஏன் சார் வச்சுருக்கீங்க? கேளுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அமல்படுத்த போகிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒவ்வொரு பூத்துக்கும் போகிறான், அங்கேருந்து பட்டியல் எடுக்கிறான், அதை BLOட்ட சப்மிட் பண்ணுறான். இப்போ ஃபீல்டு ஃபார்மை கொண்டு வந்து BLOட்ட கொடுக்குறான். நான் சின்ன கிராமத்தில் கூட 17 பேர் இறந்தவங்களுடைய பட்டியல் எடுத்து கொடுத்து நேற்று ஒரு கிராமத்தில் எனக்கு 17 பேர் செத்து போயிட்டாங்க, 10-15 வருஷமா அந்த லிஸ்ட் எடுக்கலன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சரி செய்யுங்க தான் தேர்தல் கமிஷனு. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலை சரி செய்வது ஏற்கனவே 2002 பண்ணாங்கல்ல எஸ்ஐஆர். அப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் பிரதமராக இருக்கும்போது தானே எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்போ இதே திமுக கட்சி வாஜ்பாய் அமைச்சரவையில் கூட்டணியில் தானே இருந்தாங்க. அப்போ ஏன் நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி எதிர்த்து பேசலை? 2002 நடந்த இந்த எக்ஸசைஸ் தானேங்க 23 வருஷம் கழிச்சு திரும்ப நடக்குது. இது இன்னும் முன்னாலே நடந்திருக்கணும், லேட்டாக நடக்குது. ஏன் வாஜ்பாய் பீரியட் நடந்த எஸ்ஐஆரை பற்றி காங்கிரஸுமே எதிர்க்கல. எஸ்ஐஆர் வந்து எப்படி நடத்தப்படுது அப்படிங்கிறதான் அவங்க கேள்வி வைக்கிறாங்க சார். எப்படி நடத்தணும்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு ஆல்டர்னேட் ஐடியா சொல்லுங்கள். முன்னாலெல்லாம் தேர்தலில் தோற்றுருவீங்க காங்கிரஸ், அதுக்கு EVM குறை சொல்லுவீங்க. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தான், அதை தான் டேம்பர் பண்ணிட்டாங்க, அதில் தான் பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. அது இல்லைன்னு தேர்தல் கமிஷன் 1000 முறை நிரூபிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாலே பல முறை நிரூபிச்சிட்டாங்க. இனிமேல் EVM மிஷினை பற்றி பேசக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டு வச்சுச்சு காங்கிரஸ் கட்சிக்கு.
இப்போ நீங்கள் அதை பேச முடியாது இப்போ, ஏன்னா நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறீங்க. இன்னும் அடுத்து இன்னொரு கோர்ட்டு தீர்ப்பில் எஸ்ஐஆரை பற்றி நீ பேசாத அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு மறுபடியும் உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வைக்கும். அதுக்கப்புறம் அப்பையும் வாய மூடிக்கிட்டு இருப்பீங்க, புதிய காரணம் கண்டுபிடிப்பீங்க. சார், மக்களை விட்டு அந்நியப்பட்டு நிற்கிறீங்க, மக்கள் பிரச்சனையை பேச தெரியல, உங்கள் தலைமைக்கும் தலைவருக்கும் திறமை இல்லை, தகுதி இல்லை, வாரிசு அடிப்படையில் தலைவரை உருவாக்குற கட்சி. நீங்கள் லல்லு பிரசாத் மகன்ற ஒரு தகுதியை தாண்டி தேஜஸ்வி யாதவுக்கு ஒன்றும் இல்லை, நேருவோட கொள்ளு பேரன் இந்திரா காந்தியோட பேரன்றதை தாண்டி ராகுல் காந்திக்கு தகுதி இல்லை. இப்படி வாரிசு அடிப்படையிலே வச்சு கட்சி நடத்துனீங்கன்னா எப்படி சார்? சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ண அடுத்தடுத்த தலைமுறையை வீக்காக பிறக்கும்னு சொல்கிறான். அப்போ வாரிசு அடிப்படையில் தலைவர் வந்தாலும் கட்சி வீக்காக தானே போகும். அப்படி தான் வீக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு பிஜேபியை குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.